கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:15. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆமென். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாயிருந்தால் நான் மன மகிழ்ச்சி அடைவேன் என்று விவிலியத்திலும், மை சன், இஃப் யுவர் ஹார்ட் இஸ் வாய்ஸ் தென் மை ஹார்ட் வில் பி கிளாட் என்று ஆங்கில வேதாகமத்திலும் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனம் ஒரு தகப்பனின் மனப்பான்மையை பிரதிபலிக்கிறது. இதுவே பரம தகப்பனாகிய நம்முடைய தேவனுடைய மனதையும் பிரதிபலிக்கிறது. ஏனெனில் தேவன் தம்முடைய மக்கள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். என் மகனே, பிள்ளாய், மை சன் என்று ஆரம்பித்திருப்பதை கவனியுங்கள். இது அன்பும் பாசமும் மிக்க அழைப்பு. சாலமோன் ஞானி ஒரு தகப்பனாக அல்லது ஒரு ஆசானாக தனது புத்திசாலித்தனமான ஆலோசனையை மகனிடம் சொல்கிறார். இது தேவனும் தமது பிள்ளைகளிடம் பேசுவதை போன்றது. உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இங்கே ஞானமுள்ள இருதயம் என்பது தேவ வழி வாழ்க்கை நடத்தும் மனதின் நிலை. பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து நடக்கும் வாழ்க்கை. சிந்தனை, தேர்வு, நடைமுறை எல்லாவற்றிலும் ஞானத்தை கடைப்பிடிக்கும் நிலை. இது வெறும் புத்திசாலித்தனம் அல்ல, இது பாவத்தன்மையை விட்டு விலகி அறிவோடு நடக்கும் நடத்தை. என்னிலும் என் இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஒரு தகப்பனுக்கு மகன் ஞானத்தோடு நடந்து கொள்வதை பார்த்தால் ஏற்படும் மகிழ்ச்சி இது. இதே போல பரம தகப்பனாகிய தேவனும் தம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலும் ஞானத்திலும் நடக்கும்போது மகிழ்கிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமது 3வது நிருபத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். ஆவிக்குரிய பிதாவாக இருந்த யோவான் தம்முடைய பிள்ளைகள், அதாவது விசுவாசிகள், தேவனுடைய சத்திய வழியில் நடப்பதை அறிந்து மகிழ்கிறார். இதுவே ஒரு உண்மையான ஆன்மீக தந்தையின் மகிழ்ச்சி. நாம் நம்முடைய தகப்பனுக்கும் பரம தகப்பனுக்கும் இத்தகைய மகிழ்ச்சியை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இதுதான் இன்றைய நாளில் உங்கள் முன் வைக்கப்பட்ட கேள்வி. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 10:1 வாசிக்கிறோம். ஞானம் பெற்ற பிள்ளை தந்தையின் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பான். ஆனால் அறிவில்லாதவனை பெற்ற பெற்றோருக்கு துன்பம்தான் என்று இந்த வசனம் ஒரு தகப்பனின் மனதையும் ஒரு தாய் அனுபவிக்கும் வலியையும் உணரச் செய்கிறது. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் என்று நீதிமொழிகள் 23:24 வாசிக்கிறோம். நீதியும் ஞானமும் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். இதிலே ஒரு குடும்பத்தின் ஆவிக்குரிய வெற்றி காணப்படுகிறது. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் 15:20 வாசிக்கிறோம். ஞானம் பெற்ற பிள்ளை பெற்றோருக்கு பெருமை தேடித் தருவான். ஆனால் அறிவில்லாதவன் தாயின் அன்பையும் மரியாதையையும் அலட்சியம் செய்வான். பிள்ளைகளே,
உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமாய் நடப்பதன் முக்கியத்துவம் கூறப்படுகிறது. இது அவர்களை மகிழ்விக்கவும் தேவனுக்கு நம்பிக்கையான பிள்ளைகளாக வளரவும் வழிகாட்டுகிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் பிள்ளைகளுக்கு நன்மையும் வாழ்நாள் நீடித்திருக்கும் பாக்கியமும் கிடைக்கும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளை கொடுக்கும் பொழுதே அப்படி அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நன்மையும் நீடித்த ஆயுளும் கிடைக்கும் என்றும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி சொல்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஒரு விசுவாசியாக நாம் ஞானத்தோடு நடக்க வேண்டும். ஞானமுள்ள இருதயம் என்பது தேவ வழி வாழும் ஒருவரின் அடையாளம். நம்மை நோக்கி பார்ப்பவர்கள், அது பெற்றோர், நண்பர்கள், ஆசான்கள், ஏன் தேவனும் கூட நாம் ஞானமுள்ளவர்கள் என்று வாழும்போது மகிழ்வார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒரு எச்சரிக்கையும் ஒரு அன்பும் ஒரு ஆவிக்குரிய அழைப்பும் ஆகும். ஞானத்தோடு நடக்கும் வாழ்க்கை தகப்பனின் உள்ளத்தை மகிழ்விக்கிறது, தாயின் உள்ளத்தை நிம்மதிப்படுத்துகிறது மற்றும் தேவனுடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்துகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? ஞானமுள்ளவர்களாக நடந்து நமது தகப்பனையும் பரம தகப்பனையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.